இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 2/3/2026 திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 18ஆம் நாள். இன்றைய நாளிலே சதுர்த்தசி என்கிற இந்த திதியானது மாலை 6:28 வரை, பின்பு பௌர்ணமி. ஆயில்யம் காலை 8:16 வரை, பின்பு மகம் என்கிற நட்சத்திரம். மாசியிலே மக அப்படிங்கிற நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானது. மாசி பௌர்ணமி காமதகனம் அப்படின்னு சொல்லுவோம், காமனை எரித்த நாள். அது மட்டுமல்ல, நடராஜ பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உகந்த நாள். மகாமக குளம் என்கிற கும்பகோண குளத்திலே அனைத்து விதமான தேவதா பரிவிஷ்டங்கள்லாம் வந்து நம்ம குளத்திலே மூழ்கி குளிப்பது விசேஷம், பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. இந்த பௌர்ணமியோட சேர்ந்ததுனாலையும் இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாளாகவும் உண்டு. நம் பாவங்களை நீக்கக்கூடிய புண்ணிய நாட்களில் இந்த ஒரு நாளும் உண்டு. காலையில் 6:00 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்கால வேளையில 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:30 12, குளிகை நேரம் 1:30 3. கும்பராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 2 நாழிகை 3 வினாழிகள். சூரியனின் உதய நேரம் 6:28. இந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பதனாலே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் உண்டு. அதிகண்டம் என்கிற நாமயோகமும் வணிஜை என்கிற கரணமும் உண்டு. அதிகண்டம்னாலே கண்டம்னாலே தெரியும் உங்களுக்கு, சண்டை பேதம் எல்லாம் வரும். இந்த பில்லி சூன்யம் அப்படின்லாம் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு உண்டு. தொழிற்சாலைகளிலே கெமிக்கல் வாங்குறதா தான் இன்னைக்கு வாங்கலாம். கெமிக்கல் வாங்குறது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் நல்லதா இருக்கும். செங்கல் சூளை வைப்பதற்கு நல்ல நாள். தீ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்திலே அமரக்கூடியதான குரு வக்கரகதியில இருக்கக்கூடியதாகவும் 8ஆம் இடத்திலே அமரக்கூடியதான சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் கொடுப்பதனாலும் சற்றே எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் கொஞ்சம் எல்லாருக்குடைய வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து செல்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல பலன்களை நீங்கள் காண்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான மண்மனை வாகன யோகம் கொண்ட 4ஆம் இடம் மீன ராசிக்குள்ளர சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்வதனாலே புதிய ரிலேஷன்ஷிப்லாம் வரும். பழைய நண்பர்கள் திரும்பி வந்து உங்களை பார்ப்பதற்கான சூழ்நிலையும் உண்டு. இந்த நாள் அதனாலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருப்பதனாலே சுகமான நாளாய் அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன்.